السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير. آمنا بالله صدق الله المولانا العليم. ஆடும் மலர்களிலும் அலை பாயும் கடல்களிலும் கூவும் குயில்களின் குரல்களிலும் கேட்க செய்கின்ற ஏக வல்லமையான அல்லாஹ்விற்கு புகழை. முல்லையாம் காற்றிலே வீசும் தென்றலை போல் நல்நிலையில் மனப்பரப்பும் நம்புவான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துஆ பரக்கத்தால் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், இமாம்கள், முத்தகீன்கள், சுஹதாக்கள், நல்லடியார்கள், இன்னும் நம் அனைவர்கள் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலைத்து நிற்கட்டுமாக என்று கூறி, இன்றைய தினம் யௌமுல் ஜும்ஆ. இந்த ஜும்ஆ தினத்தன்று உயிரினங்களின் மீது இரக்கம் காட்டுவது மிகவும் அவசியம். எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை நாம் எப்படி புரிந்து கொள்வது, எவ்வாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதனை செய்தார்கள் என்பதை இன்றைய தினம் பேசுவதற்கு ஆசிக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்திலே எண்ணற்ற உயிரினங்களை எல்லாம் படைத்திருக்கிறான். அனைத்து உயிரினங்களுக்கும் அல்லாஹ் தஆலா இரக்கம் காட்டக்கூடியவனாக இருக்கிறான். ரஹ்மானாக இருக்கிறான். ரஹ்மான் என்றால் என்ன? இந்த உலகத்திலே நல்லவர்களாக இருந்தாலும் சரி, தீயவர்களாக இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் இரக்கம் காட்டக்கூடியவன் இறைவன். எந்த உயிரினங்களாக இருந்தாலும் சரி, அனைத்து உயிரினங்களுக்கும் அல்லாஹ் தஆலா இரக்கம் காட்டக்கூடியவன். இந்த உலகத்திலே அவன் படைக்கப்பட்ட எல்லா உயிரினங்களுக்கும் அவனே என்ன செய்கிறான்? உணவும் கொடுக்கிறான். ஏதோ இடத்திலே கொடுக்கிறான். அன்புக்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்: லா யர்ஹமுல்லாஹு மன் லா யர்ஹமுன்னாஸ். யார் ஜனங்களிடத்திலே இரக்கம் காட்டவில்லையோ அவர் மீது அல்லாஹ் நாளை மறுமை நாளையில் அல்லாஹ் தஆலா இரக்கம் காட்டவே மாட்டார். உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ் மிஸ்காத் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு பெண்களை பற்றி குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். இரண்டு பெண்களை பற்றி. ஒரு பெண்மணி பூனை வளர்த்து வந்தார். அந்த பூனைக்கு பால் ஊற்றுவது, அதை சீராட்டுவது, நீர் ஊற்றுவது, நல்லா பராமரித்து அதற்கு உள்ள உணவு எல்லாம் கொடுத்து பராமரித்து வந்தார். ஒரு நாள் என்ன செஞ்சுக்கிட்டால், அவனுக்கு பிரயாணம் செய்வதற்கு நேர்ந்தது. வெளியூர் பிரயாணம் செய்ய வேண்டும். அப்ப என்ன சொல்லியிருந்தாங்க? அந்த பூனையை தொழுந்து கட்டிதான் போட்டு வளர்த்துட்டான். அவன் என்ன செஞ்சுட்டான்? பூனையை கட்டி போட்டு எந்த ஒரு தண்ணியும் வைக்காம, உணவும் வைக்காம,
அதை கட்டி போட்டுட்டு மறந்துட்டு கூட வேணும்னு போயிட்டான், வெளியூருக்கு போயிட்டான். அவங்க குட்டி போட்டு இதன் காரணமாக அந்த உயிரத்திற்கு இலக்கம் காட்டாததன் காரணமாக நல்லா விட்டானா அந்த பெண்மணி நல்ல சாதியான பெண்மணி தான். நல்ல தொழிலை போலத்து நோம்பு பிடித்தது எல்லாவற்றையும் முதன்மையானவர் தான். இருந்தாலும் அவர்களுடைய அந்த இறக்க உணர்வு இல்லாததன் காரணமாக ஒரு ஜீவன் வீட்டில் இருக்கிறது கூட ஞாபகம் இல்லாம அவர் தன்னைய மறந்து வேலைக்கு என்ன செஞ்சா அந்த பூனையை கட்டி போட்டுட்டு சாப்பாடு வைக்காம இருந்ததுனால அந்த பூனை கத்துட்டு கட்டி செத்து போச்சு. அவர் எவ்வளவு பெரிய விவாதத்தை செய்யக்கூடியவராக இருந்தாலும், அவர் எவ்வளவு பெரிய காரியங்கள் செய்யக்கூடியவராக இருந்தாலும், அவர்களுடைய அந்த இயற்க உணர்வு இல்லாததின் காரணமாக அவரை என்ன சொல்ல தெரியுமா, நரகத்திலே போட்டுவிட்டான். முதலாவதா நரகத்திற்கு சென்றார் என்றும், அதே ஒரு பெண்மணியை பற்றி இன்னொரு பெண்மணியை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார்கள். அந்த பெண்மணி மிகப்பெரிய ஒரு விபச்சார பெண்மணி, ரொம்ப தீய பெண்மணி, எப்ப பார்த்தாலும் கெட்ட உணர்வுகளில் இருக்கக்கூடியவர் விபச்சார பெண்மணி. அப்படிப்பட்ட பெண்மணி திருமணமா வந்துட்டு இருக்கும் போது ஒரு நாய் நாட்கள் தொங்க போட்டு நாம் வளர்ச்சியின் காரணமாக அது அப்படியே நான் தொங்க போட்டு நின்று அதை தள்ளிதான். அப்போ அந்த விபச்சார பெண்மணி அந்த நாயை பார்த்த மாத்திரத்துல அதுக்கு எப்படியாச்சும் தண்ணீர் கொடுக்கணும், அதுக்கு நல்ல தாபம் இருக்கிறது. அதெல்லாம் நாட்டு தொங்க போட்டு நினைச்சு எந்த அவர்களுடைய கையில எந்த ஒரு வாரி எதுவுமே இல்லை, தண்ணி அருவதற்கு கூட எந்த பட்ஜெட்டும் இல்லை. அப்போ அவர் என்ன செஞ்சா அவர் பக்கத்துல தண்ணியை தேவை பார்த்தா அவர் கிணறுல தண்ணி இருக்கு. அவர் உடனடியாக என்ன செஞ்சா தெரியுமா, தன்னுடைய மேல ஆடையை மேல் துணியை எடுத்து அதுல தண்ணீர் அந்த கிணத்துல போட்டு அதிலிருந்து வரக்கூடிய அந்த தண்ணீரை நாயினுடைய வாயில புரிஞ்சு விட்டார். அதன் காரணமாக நாய் என்ன செஞ்சு தாகம் தீர்ந்தது நாய்க்கு. ஆனால் இந்த பெண்மணி ஒரு விளைச்சல பெண்மணி நாய்க்கு தண்ணீர் கொடுத்ததன் காரணமாக அந்த பெண்ணிடத்தில் இயற்க உணர்வு இருந்ததன் காரணமாக அல்லாஹ் அவருக்கு செய்த அந்த பாவத்தை மன்னித்துவிட்டு நாய்க்கு தண்ணீர் கொடுத்ததுனால அவர் சொர்க்கம் சென்றார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு பெண்மணிகளை பற்றி சொல்லி காட்டுறார்கள். அன்புக்குரியவர்களே, உயிரினங்கள் மீது ஏற்றம் காட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமான முறையில் இதன் போதை நிறைய செஞ்சுக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலே ஒரு சஹாபி அவர்கள் வந்துட்டு இருந்தாங்க. ஒரு சஹாபி என்ன செஞ்சாங்க, ஒரு பறவையினுடைய அந்த குஞ்சு என்ன செஞ்சாங்க, அந்த தாய் தெரியாம, இந்த தாய் பறவைக்கு தெரியாம விளையாட்டா பொருள் வீட்டுல விளையாண்டு கொண்டிருந்தாங்க. விளையாட்டா விளையாடுவாங்க. இப்போ சில குழந்தைகள்லாம் அந்த விளையாடுவாங்க. சிறு வயசுல சில பேர் என்ன செய்வாங்க, ஒரு மரத்துல போய் ஏறி அந்த கூண்டை கிளச்சி அதில் ஒரு குச்சியெல்லாம் கொண்டு என்ன செய்வாங்க, வீட்டில் வச்சு விளையாடுவாங்க. அந்த சஹாபி வீட்டுக்கு பக்கத்தில் வராங்க. எந்த சஹாபி அந்த குஞ்சை வச்சு விளையாடி கொண்டிருக்காரோ அந்த வீட்டுக்கு அழகாமைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வர்றாங்க. ஒரு தாய் பறவை அந்த வீட்டை வட்டமிட்டுக் கொண்டே இருக்கிறது. ஒரு தாய் பறவை அந்த வீட்டை வட்டமிட்டுக் கொண்டே இருக்கிறது.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதுவும் புறப்படவில்லை. ஏன் இந்த தாய்ப்பாறை ஒரு பறவை இந்த சஹாபி கிட்ட வட்டமிட்டுக் கொண்டே இருக்கிறது, என்ன காரணம் என்று விசாரித்த போது ஒரு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபி வீட்டுல என்னதான் நடக்குது அப்படின்னு ஒரு சஹாபிய கூப்பிட்டு போய் பார்த்துட்டாங்க. என்ன செய்யறாங்க? அப்ப ஒரு சஹாபி பார்க்கிறாரு. அந்த வீட்டுல ஒரு சஹாபி என்ன செய்யறாரு, அந்த குஞ்சை வச்சு விளையாட்டு கொண்டிருக்கிறாரு. இந்த செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த சஹாபி சொன்னார். இன்னொரு சஹாபி சொன்ன வார்த்தையில அந்த சஹாபியை பிடிக்கிறாரு. அந்த சஹாபியை அழைத்து வாருங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பொழுது உடனே அந்த சஹாபி வந்தாரு. என்ன நண்பரே, வீட்டுல என்ன வச்சுக்கீங்க? வீட்டுல சும்மா ஒரு பிடிச்சி வச்சோட உடனடியாக எந்த கூட்டுல நீங்க எடுத்தீங்களோ அந்த கூட்டுல போய் வச்சுட்டாங்க. ஒரு தாய் பறவை அநியாயமா பார்த்தீங்கன்னா வீட்டுல வட்டமிட்டுக் கொண்டே இருக்கிறது. அதனுடைய அந்த குஞ்சை தன்னுடைய தாயிடத்திலே ஒப்படைத்தீர்கள். அந்த கூட்டிலே வச்சு வந்திருக்கிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதனை செய்தார். உயிரினங்கள் மீது எவ்வாறு இரக்கம் காட்ட வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழக்கூடிய காலகட்டத்திலே பல போதனைகள் செஞ்சிருக்கிறார். இந்த உலகத்தில் நம்ம பார்க்கிற அநியாயமான முறையில எந்த மனிதனையும் அநியாயமான முறையில வீட வாங்கக்கூடாது. எவ்வளவு பெரிய நாட்டாமை இருந்தாலும் சரி, தலைவர்களாக இருந்தாலும், நாட்டை ஆளக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, உயிரினங்கள் மீது இறக்கம் காட்ட வேண்டும். அதே சமயத்தில் இஸ்லாத்துல தீவிரவாதம் இல்லை. இஸ்லாத்துல எந்த விதத்திலையும் தீவிரவாதத்தை ஊக்குவிப்பதற்கு ஒரு கட்டுதலும் கூட இடமில்லை. ஏனென்றால் இஸ்லாம் அதை வலியுறுத்தவில்லை. இஸ்லாம் என்பது ஒரு சமாதானத்தை முன்வைக்கக்கூடியது. மனிதர்கள் மீது இரக்கம் காட்ட சொல்வது இஸ்லாம். அதே சமயத்தில் சில முஸ்லிம்கள் என்ற போர்வையில் இருந்து கொண்டு அநியாயமான முறையில ஒரு உயிரினத்தை கேட்கிறாரு. தாவடி கேட்கிறார். உயிர் எடுக்கிறதுக்கு அனுமதி இல்லை. இஸ்லாத்துல அவன் இஸ்லாமியனும் கிடையாது. அவன் இஸ்லாமியன் ஜிஹாதி என்று சொன்னாலும் அவன் ஜிஹாதி கிடையாது. ஏனென்றால் இஸ்லாம் அதை தடுக்குது. தீவிரவாதத்தை இஸ்லாம் என்றைக்கும் ஆதரிப்பதே கிடையாது. இஸ்லாம் என்பது சன்மார்க்கம், சமத்துவத்தை நிலைநாட்டக்கூடியது, உயிரினங்கள் மீது இரக்கம் காட்டக்கூடியது இஸ்லாம். அவன் எந்த மதத்தவர்களாக இருந்தாலும் சரி, மனிதன் மனிதன் என்று பார்க்கணும். மனிதத்தன்மை ஒவ்வொரு மனிதனுக்கு இஸ்லாம் அதை ஊக்குவிக்குது. மனிதத்தன்மை. ஒரு மனுஷன் நாட்டு மதத்தின் நண்பர் தான் போய்கொண்டிருக்கிறாரு. அவருக்கு மயக்கம் சுற்றி கீழே விழுந்துட்டாரு. அப்ப ஒரு முஸ்லீம் சகோதரர் அவர் போராடுறதுக்கு தண்ணி தண்ணின்னு கேட்கிறாங்க. நம்ம என்ன செய்யுங்க, அவருக்கு தண்ணியை கொண்டு போய் கொடுக்கிறேன். அது அவன் ஒரு மனிதன். எல்லோரும் மனிதர்கள் தான். மார்க்கம் தான் வேறுபாடு இருக்கிறது. அதே சமயத்தில் நம்முடைய இஸ்லாமிய சமுதாய மக்கள் என்றைக்குமே நம்ம இரக்க உணர்வத்தை தான் நபிகள் போதிருக்காங்க. அதிகமா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலகட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியில தொழுது கொண்டிருக்கிறாங்க. அப்ப நாபிக்கீன்கள் என்ன செஞ்சாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இடைஞ்சல் கொடுக்கணும் அப்படின்னு நோக்கத்தை ஒட்டக குடலை கொண்டு வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது தக்பீர் கட்டுவார்கள். தக்பீர் கட்டிய உடனே அவர்கள் தொழுது கொண்டு இருக்கின்ற போது சுஜூதுக்கு எப்போ போவாங்க. அவர் சுஜூதுக்கு போன உடனே ஒட்டக குடலை தூக்கி போய் முதுகு போட்டுருந்தான் அப்படின்னு கங்கணம் கட்டி அந்த குபார்கள், அந்த நயவஞ்சர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒட்டக குடலை கொண்டு வந்து முதுகு மேல போட்டாங்க. ஒட்டக குடல் எவ்வளவு தனிப்பமா இருக்கு, எவ்வளவு வைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுக்கு போனவன எந்திரிக்க முடியாம ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார். இந்த செய்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகளார் பாத்திமத்து ஜஹரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு இந்த செய்தி கிடைச்சி. அவங்க சின்ன பிள்ளைதான்.
ஓடோடி வந்தார்கள். பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஓடோடி வந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முதுகுல கொட்டாவுக்குள்ள வந்து அந்த பின்னி கையை வச்சு எப்படியோ கஷ்டப்பட்டு தள்ளி போட்டுட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கேட்டார்கள், நபியே நாயகமே, இவர்கள் எந்த ஒரு இலக்கமும் இல்லாம இவர்கள் இப்படி எல்லாம் அவங்களுக்கு நோவினை செஞ்சிருக்காங்க, இவர்களுக்கு ஞானத்து உண்டாவதற்காக சாபம் உண்டாவதற்கு நீங்க துவா செஞ்சுட்டு இருந்தாங்க. பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாத்திமாவை என்ன சொன்னாங்க தெரியுமா? பாத்திமாவே, உன்னுடைய அன்னை வேலை நம்ம நபி எவ்வளவுதான் அவர்கள் நோவினை செஞ்சாலும், எவ்வளவுதான் அவர்கள் கஷ்டத்தை கொடுத்தாலும், இன்னல்கள் கொடுத்தாலும் நம்ம வந்து இலக்கு உணர்வோடு நடத்திக்கிறாங்க. அவர்கள் தான் இலக்கம் காட்டல, நம்ம வந்து அவங்களை மன்னிச்சு விட்டுருவோம். அவர்களுக்கு மீது இலக்கம் காட்டி என்ன செஞ்சிடும்? மன்னிச்சு விட்டுருவோம். அவர்கள் அண்ணாவத்தால் அங்காட்சி கொடுக்கணும் அவர்களுக்கு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதர்களுக்காக துஆ செய்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு துஆ செஞ்சாங்க? நேரடி சொல்வதற்காக அன்புக்குரியவர்களே, நமக்கு எவ்வளவு இளைஞர் வந்தாலும், எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும், ஒரு மனுஷன் இஸ்லாத்தின் மீது ரொம்ப தாக்குதலுக்கே இருக்கான். எப்படியாவது தாக்கணும், அவனை வெட்டணும், குத்தணும், அவனை பகிர்வாங்கன்னு அப்படின்னு எண்ணத்திலே இருக்கான் ஒரு முஸ்லீம். அந்த முஸ்லீம் என்ற அந்த வார்த்தைக்கு அவன் உபயோகப்படுத்த முடியாது. ஏன்னா இஸ்லாம் வந்து ஒரு தீவிரவாதத்தை உண்டாகாது, சகிப்புத்தன்மையுடைய இஸ்லாம். இஸ்லாம் என்னைக்குமே சகிப்புத்தன்மையை உண்டாக்கக்கூடியதுதான். அதெல்லாம் மக்கள் நான் ஸல்லல்லாஹு போதனை செஞ்சாங்க. இந்த வகையில உன்னுடைய ஊரை செய்கின்றார்கள், உன்னுடைய நாட்டை விரும்பு, முடிந்த வரைக்கும் உன்னுடைய நாட்டிலேயே உன்னுடைய பொருளாதாரத்தை தேடிக்கொண்டு சொன்னார்கள். ஏனென்றால் மனைவி மக்களோட குழந்தை குட்டிகளோட இருந்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் உன்னுடைய தாய்நாட்டை விரும்பு. அந்த தாய்நாட்டில் யார் ஆளுகிறார்கள் என்பதை பார்க்க வேண்டாம். நமக்கு வேண்டாதவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய சொல்லை கேட்கணும் என்று சொன்னார்கள். தலைவலிக்கு கஷ்டப்பட்டு நடக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதுதான் இஸ்லாம் சொல்லுது. இஸ்லாம் என்று சொல்லிக்கொண்டு பல்வேறு இன்னவர்களையும் அநியாயமான முறையில உயிரை வாங்கக்கூடியவர்கள், இரக்கம் இல்லாதவர்கள், அவர்களுக்கு அல்லாஹ் அவர்கள் நினைத்து போலாம் ஜிஹாதி இருக்கு. ஆனால் அவர்கள் ஜிஹாதி கிடையாது. உண்மையிலேயே அவர்கள் மிகவும் கொடூரமானவர்கள். அல்லாஹ் உயிரை கொடுத்தா அவனா இருக்கிறேன், அவனுடைய கட்டாயம் பிரகாரம் உயிரை வந்து என்ன செய்ய இருக்கிறேன். ஒரு மனுஷனுக்கு வந்து 100 வருஷத்தை அல்லாஹ் கொடுத்துட்டாங்க. வாழ்றதுக்கு அல்லாஹ் வந்து அவன் வந்து என்ன நன்றி செலுத்திக் கொண்டு இருக்கின்ற நேரத்தில் அவன் துப்பாராக இருந்தாலும் சரி, மாடு நண்பராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, உயிர். அதனால்தான் ரஹ்மான் என்று சொல்கிறோம். ரஹ்மான் என்றால் இந்த உலகத்திலே நல்லவர்கள் தீயவர்கள் அனைவருக்கும் இடம் கொடுக்கக்கூடியவர். எந்த மனிதன் சரி, அவன் தான் படைச்சான், அவன் தான் தீர்ப்பு நாளைக்கு வறுமை நாளையில் வாங்குவான். முஸ்லீம் என்று சொன்னால் அவனுக்கு சொர்க்கம் நேரடியாக கிடைச்சின்னு சொல்ல முடியாது. அவன் உண்மையான முஸ்லீமாக இருந்தாலும் அவனுக்கு அவன் சொர்க்கத்துக்கு போக முடியும். உலகத்திலே மக்கள் போற்ற வேண்டும், நான் தலைமை பீடத்தில் வர வேண்டும், நான் மிகப்பெரிய தலைவராக இருக்க வேண்டும், ஒரு நாட்டை ஆள வேண்டும் என்ற எண்ணத்திலே அநியாயமான முறையிலே சாதாரண மனிதர்களை கொண்டுட்டு அவன் வந்து பேர் எடுத்து நாட்டை வச்சு ஆளலாம் என்று எண்ணினால் அவன் உண்மையான முஸ்லீம் கிடையாது. இஸ்லாம் என்று சொன்னாலே சன்மார்க்கத்தை, அதாவது சன்மார்க்கம் உண்மையை நிலைநாட்டக்கூடியது, மிகவும் பெருமதிக்குரிய மார்க்கம். எந்த மார்க்கத்தையும் தாக்கக்கூடிய இடத்தில் இந்த இஸ்லாம் என்றைக்குமே அதை அனுமதிக்காது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
மக்களுக்கு குப்பாடத்திலே பேசக்கூடிய இடத்திலையும் மக்கள் கவனம் நகின அவரிடத்துல நிர்வாணமா போய் பேசுவாங்க. அறுவாள் எடுத்தாங்களா, கத்தி எடுத்தாங்களா, மாலாவை எடுத்தாங்களா, இல்ல இல்ல அப்படின்னா இல்லை. அன்பாளம் போதனையை பார்த்துட்டு தான் அவர்களுடைய பண்பாடை பார்த்து தான் இஸ்லாத்திலே வந்தார். அப்படிப்பட்ட இஸ்லாத்தை இருந்து கொண்டு நமக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய எந்த மனிதராக இருந்தாலும் இஸ்லாத்துல மன்னிப்பட்டு எந்த விஷயத்துக்கு அநியாயமான முறையில் உயிரை இருந்தா ஒரு மனிதன் உயிர் என்பது மதிப்புக்குரியது. அந்த மதிப்புக்குரிய அந்த உயிரை எடுத்துட்டாக்க அதை மறுபடியும் கொடுக்க முடியுமா? அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த உயிருக்கு நம்ம இலக்கம் காட்ட வேண்டும். காலகட்டத்தில் எவ்வளவு பெரிய விஷம் தெரிஞ்சுக்கலாம் இருந்தாலும் சொன்னாங்க, ஏதாவது ஒரு பாம்பு போயிட்டு இருக்குது, அதனுடைய போக்கு விட்டுருக்கு, அது பக்கத்துல பொந்திருக்குது. நம்ம திருவள்ளுவர் கூட இருக்கிற நேரங்கள்ல விளையாட்டாக என்ன செய்வாங்க, சிறுநீரை அந்த பொந்துக்குள்ள அடிப்பாங்க. சில நேரத்தில் என்ன செய்ய, அது அந்த சிறுநீர் அடிச்சவங்க பட்டு செய்யும், அந்த பாம்பு பட்டு போட்டு விட்டுருங்க. தேவையில்லாத விஷயம். எங்க சிறுநீர் அடிச்சா அங்கே போய் சிறுநீர் கிடைக்காம நீ உன்னுடைய விளையாட்டுக்கான அதனுடைய குடியிருப்பு இடத்துல போய் அந்த பங்குல போய் நீ போய் சிறுநீர் கிடைச்சா அதை என்ன செய்யும், அதை போட்டு தான் தெரியும். அதனால நபிநாயகம் சொன்னாங்க, எந்த உயிரினாலும் நமக்கு இளைஞர் தரக்கூடியதாக இருந்தாலும் அது போட்டு விட்டுருங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கும் போது என்ன செய்ய அடிங்க. இளைஞர்களுக்கு மட்டும்தான், மற்ற உயிரினங்களுக்கு எந்த உயிரினங்களுக்கும் என்ன செய்யக்கூடாது, நம்ம இறக்கமே காட்டிக்கொண்டே இருக்கணும். நபிநாயகம் சொன்னார்கள், அந்த பாம்பினுடைய போட்டுகள் என்ன செய்யாதீங்க, திருநீரை கழிக்காதீர்கள் என்று போதனை செஞ்சாங்க. இந்த உலகத்தை நம்ம பார்க்கிறோம், விளையாட்டாகவே சில பேர்கள் என்ன செய்யாங்க, அதை அந்த பாம்பை பிடிச்சி அது வித்தை கிளப்புவது, பாம்பை வச்சுக்கிட்டு அது சித்திரவதை பாம்பாட்டிட்டு போதில்ல அப்படி ஊறுவாங்க. அப்ப அது அதனுடைய போக்கு விட்டுருங்க, சுதந்திரமா விட்டுருங்க. எதையுமே ஒரு சுற்றுப்பிரிவி வீட்டுக்கு வருது, யாத்தை கேட்டுட்டு வருது, ஊருக்குள்ளா கட்டிக்கிறாங்க. வீட்டுல சுற்றுப்பிரிவி ஊடு கட்டுனாக்கா என்ன செய்யக்கூடாது, அது பக்கம் விட்டுருங்க, அதை பிரிச்சு விட்டுக்கூடாது. அதை கட்டிட்டு அது முட்டை விட்டு குஞ்சு குஞ்சு அது தரமா போயிடும். அன்புக்குரியவர்களே, அவர்கள் ஒரு மொழிபெயர்ச்சியில இலக்கம் காட்டுவதற்காக ஒரு ஆட்டுக்குட்டியோ கூட்டுக்கு வச்சுக்கிட்டு அதை பால் மட்டும் கலந்துக்கிட்டு அதுக்கு வைக்கோடு போடாம இலைத்தலைகள் எல்லாம் கொடுக்காம எந்த சாப்பாடு உணவு கொடுக்காம பாலை மட்டும் பீச்சி உபயோகப்படுத்துவது என்பது அது தூரமாகும் என்று சொன்னார். அந்த உயிரினங்களுக்கு நம்ம செய்யக்கூடிய கடமை இல்லைங்க. நல்ல புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்கு, எந்த புண்ணாக்கோ அதை உடனே போட்டு நல்லா சத்துண உணவு அதுக்கு குடிக்கணும். பால் தரத்துல பாலை குடிக்கிறவங்க அப்ப பால் தரக்கூடிய அந்த மாட்டுக்கு நம்ம என்ன செய்யணும், அதற்கு இலக்கம் காட்டணும்னா அது எப்படி கேட்கணும், எனக்கு புண்ணாக்கு தாங்க நான் பால் தருவேன், நல்லா ஊற வச்சு புண்ணாக்கு மனித கட்சியை போட்டு தாங்கிறது கேட்குமா? நம்ம தான் பகுத்தறிவு உள்ளவங்க அது கொடுக்கணும். அதே போன்று அந்த ஆறு மாடுகளை என்ன செய்யக்கூடாது, மழை காலகட்டத்தில் எனக்கு என்னன்னு முக்கிய அது மழைகளை நுழைச்சி சில நேரங்களில் சீக்கு ஏற்பட்டு நோய் ஏற்பட்டு அது சில நேரங்களில் செத்தும் போயிடுது. இப்ப இரவுல இந்த இரவு நேரங்கள்ல நம்ம பார்க்கிறோம், ஈசிஆர் ரோட்ல போனாக்கா அவ்வளவு மாடு போகுது. ஏன் போகிறது, அது பாதுகாப்பு நேரத்தில் மட்டும் தான் உபயோகப்படுத்தணுமா, மற்ற நேரங்கள்ல அதை வீட்டுல கட்டிப்படக்கூடாதா? அன்புக்குரியவர்கள நபிகள் உயிரினங்களுக்கு இறக்கம் போட்டு சொல்லிருக்காங்க. இஸ்லாம் தான் சொல்லுது, நம்ம ஒரு ஆட்டையும் வாங்குறோம்,
நேரங்களில் இயற்கைகள் கிடைக்காம போயிடலாம். பூண்டு இருக்காது, தண்ணி எந்த இடத்துல இருக்குது அதுக்கு தெரியாது. ஒரு அந்த மாட்டுக்கு ஆட்டுக்கு சொந்தக்காரர்கள் தான் என்ன செய்யணும், அதுக்கு தண்ணி விலைகள்லாம் வச்சு இலை சிலைகள்லாம் பறிச்சு போடணும். அது அதுக்கு செய்யக்கூடிய கடமை. இல்லைன்னா அந்த ஆடு மாடா நீங்க வாங்கக்கூடாது. அந்த ஆட்டு மாட்டினுடைய பிரயோஜனம் மட்டும் உங்களுக்கு தேவை. ஆனா அதுக்கு எதுவுமே செய்ய மாட்டோம் இருந்தா அது மிகப்பெரிய குற்றம் சொல்லுது இஸ்லாம். இஸ்லாம் எந்த உயிரினங்களாக இருந்தாலும் சரி அனைத்து உயிரினங்களுக்கும் இரக்கம் காட்ட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. ஜனங்கள் இடத்திலே யார் இரக்கம் காட்டவில்லையோ அவர்கள் மீது அல்லாஹ் நாளை மறுமை நாளிலே இரக்கம் காட்டவே மாட்டார் என்று சொல்வதற்கு எனக்கு நாம் அனைவரும் இந்த உலகத்திலே எந்த உயிரினங்கள் மீதும் நாம் என்ன செய்யணும், இரக்கம் காட்டக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆட்சியாக புரிவானாக. வாங்கிட்ட நமது சேனலின் விளம்பரங்களுக்கு sunnaTruth@gmail.com